ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஜேசு அம்மாவுக்கு ஆகஸ்ட் 5 வந்து பர்த்டே அப்படின்ட்டு வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபேவரேட் மாதா பனிமய தாயினுடைய பர்த்டேயும் கூட அது. சரியா? அதாவது அவங்களுடைய ஃபெஸ்டிவல் அது வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான். எப்படி அப்படின்னா, நான் வந்து ஒரு பிறந்த வரலாறு உங்களுக்கு வந்து லைட்டாக ஷார்ட்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரெஸ் வந்து எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். நம்மளுடைய பனிமய மாதா ஃபெஸ்டிவலை முன்னிட்டு, என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். வருஷம் எங்கள் அம்மா வந்து, நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆகுது, எனக்கும் வந்து 45வது வயது வந்து பிறக்க போகுது. 44 முடிஞ்சு 45 ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா வருஷமும் எங்கள் அம்மா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிராண்டாகவே எடுத்து தந்திருக்காங்க. போன வருஷம் வந்து ரெட் கலரில் சூப்பராக ஒரு சாரீ, ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒரு சாரீ எடுத்து தந்திருப்பாங்க. அதையும் வேணா பிக்சர் இதில் ஆட் பண்ணுறேன். சரியா? அதே மாதிரி இந்த வருஷமும் எங்கள் அம்மா வந்து எனக்கு எடுத்து தருவாங்க. அப்புறம் நானும் வந்து எனக்காக ஒன்று எடுத்து தருவேன். அப்புறம் பாப்பாவும் வந்து எடுத்து தரா. சரியா? அதனால ஸோ வந்து பர்த்டே வந்து ரொம்ப மகிழ்வான பர்த்டேவா எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து அமையுது. சும்மா ட்ரெஸ்ஸுன்ட்டு இல்லை, மாதா பிறந்தநாளோடய நம்மளுக்கும் வருது அப்படின்னோன்னா அது ரொம்பவே ஒரு பிளஸ்டு நினைப்பேன். ஏன்னா அந்த தாயானவள் தான் நான் வந்து எல்லா துன்பம் துயரம் எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு ஆறுதலாக என்னை மீண்டும் மீண்டும் வந்து எழச் செய்து இன்னைக்கு வந்து மகிழ்வான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு வந்து துணை புரிஞ்சுது அப்படின்னா அந்த பனிமய தாய் தான். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய வேண்டுதலையும் அந்த தாய்கிட்டையும் வச்சு நான் வந்து ப்ரேயர் வந்து எப்போவுமே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வருஷமும் உங்களுக்கான ப்ரேயர் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் என்னென்ன வேண்டுதல்லாம் வேணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக, அதாவது நமக்கு நாமே வேண்டதை விட மற்றவர்களுக்காக வேண்டப்படும் வேண்டுதல் கண்டிப்பாக நிச்சயமாக கேட்கப்படும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதையும் வந்து பண்ணுறேன். இதே மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து 1980வது வருடம், நான் பிறந்த வருடம். சரியா? 1980 ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பிறந்திருக்கேன். நிறைய பேர் வந்து பேசலாம், இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம ரீல்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்துட்டு, ஏ கிளவி அவளை இவளை உன் வயசுக்கு தக்கன பண்ணு, இது என்ன அதென்ன. நான் இப்போ இந்த 44 வயசு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. ஒரு கலையோ ஒரு ரசனையோ ஒரு விரும்பினதை செய்யறதுக்கோ வந்து ஏஜ் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே வந்து தடை கிடையாது. சரியா? அதனால என்னுடைய ஏஜ்லயுமே இன்னும் வந்து சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் வந்து எத்தனையோ பேர் இருக்க தான் செய்யறாங்க. சரியா? அதனால உங்க வீட்லயும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு நாள் வந்து வயசு ஆக தான் செய்யும். சரியா? அதனால எல்லாரையும் வந்து அந்த இலக்காரமா கேவலமா பேசுற செயலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து விடுங்க. அந்த எல்லாருமே இல்லை, அந்த பேசுற ஜென்மங்கள் வந்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். சரியா? சரி, இப்போ அதை விட்டுருவோம். எப்படி அப்படின்னா, எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது வந்து, இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி நைட்டு எங்கள் அம்மா வருஷம் இப்போ நாங்களுமே வந்து திருவிழாவுக்கு போனோம் அப்படின்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கக்கிழமை நைட்டில் வந்து அந்த கெபி மாதா கெபி இருக்குல்ல, மாதா கோயிலுக்குள்ள கெபி இருக்கும் பார்த்துக்காங்க, லூர்து மாதா கெபி, அந்த சைடில் நற்கருணை சிற்றாலயம் உண்டு. அதுக்கிட்ட தான் நாங்கள் எப்போவுமே வந்து ஸ்டே பண்ணுவோம் வருஷம். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் வந்து அப்போ வந்து போயிருக்காங்க. தலைப்புள்ள பெக்கிறதுக்கு முன்னகுட்டி மாதா கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. போயிட்டு அங்கே வச்சுதான் விடிய காலம் வந்து காலையில எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவிழா அன்னைக்கு வயிறு வலியை வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் தூத்துக்குடியில் உள்ள அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், தூத்துக்குடி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிறந்திருக்கேன். அழகான இந்த ரதியம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு, ஜெபஸ்தியால் அம்மாவுக்கு முதல் குழந்தையாக எங்கள் அம்மா வந்து 1980வது வருடம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பனிமயத்தாயினுடைய அந்த அருளோட வந்து என்னை எங்கள் அம்மா வந்து பெற்றிருக்காங்க. சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கி சாதனை படைத்தவள் தான் இந்த ரதியம்மா. நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ற விதத்துல எல்லாமே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பனிமயத்தானுடைய அந்த பனி விலகுற போல எல்லாருடைய கவலைகளும் மறந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எல்லா இதுக்குமே வந்து பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளையில இருந்தே நம்மளுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நகை நெட்டுகள் புதுசாக போடுறதை விட புதுசாக ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதே மாதிரி தான் ரதியம்மாவுக்கும் வந்து சாரீ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சரியா? சாரீ ஷாப்பிங் பர்ச்சேஸ்னா இப்பெல்லாம் முன்னாடி இருந்தே, அதுவும் இந்த டீச்சிங் ஃபீல்டு வந்ததுலேருந்து டெய்லி ஒரு சாரீ கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆசை வந்து மனசில் உண்டு பார்த்துக்கோங்க. டெய்லி ஒரு ஜுவல் நம்ம போட்டு போக முடியாது, பட் டெய்லி சாரீ கட்டணும்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு முடியும்னு சொல்கிறேன்ப்பா, எல்லாருக்கும்னு சொல்லலை.
ஸோ வந்து அந்த விஷயத்தில் பர்த்டேக்கு வந்து எனக்கு நிறைய சாரீ கிடைக்கும், எல்லாரும் எடுத்து தருவாங்களா, அதனால நிறைய சாரீ கிடைக்கும். ஸோ ஹாப்பியாக இருக்கேன். அதில் நானும் வந்து எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன சாரீஸ்னு வந்து காட்டுறேன். இதை நீங்கள் என்ன சாரீ ஆகஸ்ட் 4 நைட்டு என்ன சாரீ கட்டலாம், ஏன்னா அங்கே கோயிலில் வச்சே தான் கரெக்டாக 12 மணி வரும்போது எனக்கு வந்து எல்லாருமே வந்து பர்த்டே விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். கோயிலில் வச்சு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து வீட்டில் வச்சு தான் வந்து கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டும் வந்து நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து போவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்பவும் பண்ணுவோம். எல்லாரும் இருந்து பண்ணி அப்படியே நிகழ்வுகள் மாறி மாறி ஒரு வருடமும் வந்து ஒரு வருடத்தை போல் இல்லாமல் அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டே போகுது. சரி, இருந்தாலும் வந்து நம்ம இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் என்னவோ அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நான் எடுத்துக்கிற சாரீஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து நான் இப்போ காமிக்கிறேன். எந்த சாரீ நல்லாயிருக்கு, ஆகஸ்ட் 4 எது கட்டணும், ஆகஸ்ட் 5 வந்து எது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இன்னும் பாட்டியம்மா எடுத்து தந்திருக்கிற சாரீ நான் இன்னும் வாங்கலை. பாட்டி எடுத்து தர்ற சாரியையும் வந்து நான் வந்து நைட்டு தான் எப்பவுமே வந்து ஆகஸ்ட் 4 வந்து கெட்டுவேன் எப்பவும். ஸோ இந்த தடவை இப்போ இருக்கிற சாரீஸை காட்டுறேன். அதில் எந்த சாரீ ரதியம்மாவுக்கு அழகாக இருக்குது, எது கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதையும் என்ன சாரீ எடுத்துருங்க அப்படிங்கிறதையும் நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்து காட்டுறேன். ஏற்கனவே எங்கள் அம்மா எடுத்து தந்த பர்த்டே சாரீஸையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா, பார்க்கலாமா? எனக்கு ரெட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி அம்மா ஒர்க் சேலையில் இந்த ஸ்டோன் வச்ச ஒர்க் சேலையில் இந்த கலர் முன்னாடி வந்துருக்கு. ரெட்டு தான் எத்தனை எடுத்தாலும் ரெட்டுன்னு வருதுன்னு. ஆமாம், இந்த மாதிரி பேட்டர்னில் இல்லை, பட்டில் நம்ம ரெட்டில் க்ரீன் கலர் பார்டர் பார்த்துக்கோங்க. நல்லா தனிக்கணங்காக இருக்கலாம். ஆனால் சோப்பு வச்சுருக்கேன், இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன் விழுந்து ஓகே, என் கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிங்களா? எந்த சாரீ பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நம்ம என்ன சாரீலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாரீ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீட்டாக மடித்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் ஃபுல்லாக வளைச்சி காமிக்க மாட்டேன், நீங்கள் கெட்டும் போது பார்த்துக்கோங்க, சரியா? இது வந்து லைட் லாவெண்டர், கேமராக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நல்லா லைட் லாவெண்டர் கலரில் இந்த ஓரத்தில் எல்லாம் சின்ன சின்ன இந்த ஒர்க்கு கட்டு ஒர்க் வச்சுருக்கு பார்த்துக்கோங்க. அழகாக இருக்குல்ல? அதே மாதிரி நடுவுலையும் வந்து பூ டிசைன்ஸாக வருதா, இந்த மாதிரி பூ டிசைன்ஸ் வந்து அதுலேயுமே வந்து நைஸாக வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சுருக்கு. ஸோ வந்து சிம்பிளாகவும் இருக்கணும். ஏன்னா நிறைய சாரீஸ் வந்து கிராண்ட் ஒர்க்கில் கல் வச்ச சாரீஸ் வந்து வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. அதை நான் வந்து ஸ்கூலுக்கு கட்டிகிட்டே போகிறதில்ல, ரொம்ப கிராண்டாக இருக்கே எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிகிட்டே போகாமல் வச்சுருக்கேன். அதனால் மைல்டு ஒர்க்காக வந்து இந்த சாரீ வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த கலரில் என்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒர்க் சாரியே வந்து இல்லை, சரியா? இது வந்து இது இந்த ஒரு மாதிரி மெட்டீரியல், என்னமோ ஒரு மெட்டீரியல் சொன்னாங்க. இதனுடைய ரேட் என்ன அப்படின்னா 2500 ரூபாய் இந்த சாரீ. நீங்கள் வந்து நம்ம அந்த 500 600 ரூபாய்க்கு 700 800லாம் எடுக்க இல்லையா, அந்த நைஸு பூனம் கிளாத்தில் அந்த கிளாத்து நினச்சிடாதீங்க. ஸோ அந்த கிளாத்து கிடையாது. அதே மாதிரி அதில் உள்ள ஸ்டோனும் கிடையாது. ஸ்டோனுமே வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டோன், நம்ம ரேட்டுக்கு தக்கன கொஞ்சம் இருக்க தான் செய்யும். எப்பயுமே வந்து ஸ்டோன் ஸ்டைல்லாம் எடுத்தேன் அப்படின்னா 5000 6000 அந்த மாதிரிலாம் ரேஞ்சில் எடுப்பேன். இந்த தடவை வந்து நான் அந்த மாதிரி எடுக்கல, ஏன்னா ஸ்கூலுக்கும் கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கிறேன், சரியா? இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாரீ வந்து எப்போ கட்டலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து மனசில் நினச்சேன், ஓகே நைட்டு கட்டலாமா, நைட்டு நல்லா சிம்பிளாக இருக்கும், உட்காந்துருக்கிறதுக்கு நல்லா இருக்குமே, கம்ஃபர்டபுளாக அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் இதோட போகலை, ஏன்னா தள்ளுபடியோட எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாரியை பார்த்தீங்க அப்படின்னா லைட் க்ரீன் பிஸ்தா க்ரீன் மாதிரியும் கொஞ்சம் பிஸ்தா க்ரீன் மாதிரியும் இருக்கும். இதுதான் வந்து அதனுடைய பார்டர், நல்லா கோல்டு கலரில் பார்டர் பார்த்துக்கோங்க, சரியா? கோல்டு கலரில் பார்டர். இதுக்கு வந்து ப்ளவுஸும் வந்து
ப்ளவுஸ் வந்து இந்த இருக்கா, ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி, இது முந்தான இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, எல்லாமே வந்து நம்ம கையில் வச்சு பார்க்குறத விட நம்ம வியர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து இந்த சாரீ வந்து அழகாக இருக்கும். சரியா, இந்த இது வந்து நான் வந்து நம்ம ஸ்கூலுக்கும் கட்டிட்டு போகலாமே, நம்ம ஆடி தள்ளுபடியோடு எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப 3 சாரீ 500 ரூபா, 3 சாரீ 1000 ரூபாய்க்குலாம் கிடக்கு. நான் இன்னும் வந்து அது பார்க்கல. கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு. மோஸ்ட்லி நான் வியர் பண்ணுற சாரியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனுஷ் வந்து ஒரு படத்தில் வந்து நயன்தாரா யாரடி நீ மோகினி மூவியில் வந்து நயன்தாராவுக்கு சாரீ எடுத்துகிட்டு அவங்க வந்து ரெட் கலரில் வியர்பாய் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வரும்போது ரெட்டு அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரெட் அப்படின்னாலே ரெட் கலர் வந்து பிடிக்காத ஆளே இருக்காது. எல்லாருக்குமே வந்து ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்கிட்ட நிறைய பட்டு சாரீலாம் ரெட்டு இருக்குது பார்டர் வச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நடுவில் வந்து இந்த கோல்டன் கலரில் இந்த மாதிரியான வரி வரியாக வருது பார்த்துக்கோங்க. இதுதான் முந்தான வந்து ஃபுல் ஜருகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸும் வந்து இதே மாதிரி ஜருகையில் தான் இருக்குது. ஸோ இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரீ எப்போ வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து சொல்லுங்கள்.